ஹலோ விவாஸ், வெல்கம் டு வியூ புக். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா சயின்ஸ்ல அமிலங்கள், காரங்கள், உப்புக்கள் பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க லாஸ்ட் மினிட்ல ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு சயின்ஸ்ல வந்து மார்க் ஸ்கோர் பண்ணும், பெட்டரா வந்து ஸ்கோர் பண்ணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இல்ல நான் ஆல்ரெடி படிச்சுட்டேன் அப்படின்னீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஒரு ரிவைஸ் மாதிரி பாருங்க. பிகாஸ் அமிலம், காரம், உப்பு இந்த 3 தலைப்புல இருக்கக்கூடிய முக்கியமான பார்ட் என்ன, முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன, அண்ட் அது இல்லாம பிளஸ் அந்த உங்களுக்கு தெரியுமா பகுதி, இது எல்லாமே சேர்த்து தான் வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபாஸ்டா பார்த்துடலாம். ஸோ எக்ஸாம்க்கும் டைம் நெருங்கிடுச்சு. இன்னும் ஒரு 1 டே தான் இருக்கு. ஸோ அதனால டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அமிலங்கள். அமிலங்கள் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? ஆசிட்னு சொல்லுவோமா? இங்கிலீஷ்ல ஆசிட்னு சொல்லுவோம். இது வந்து லத்தீன் மொழியில அசிட்டஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில இருந்து தான் இந்த ஆசிட் அப்படிங்கறத எடுக்கிறாங்க. சோ இந்த அசிட்டஸ் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா புளிப்பு சுவை அப்படின்னு பொருள். ஓகேங்களா? சோ அப்ப புளிப்பு சுவை கொண்ட ஒவ்வொரு பொருளுமே என்னன்னு சொல்றாங்கன்னா அமிலங்கள் அப்படின்னு சொல்றாங்க. புளிப்பு சுவை கொண்ட பொருட்கள் அமிலங்கள் எனப்படும். இந்த அமிலங்களை ஒரு சில பேஸ்ல வந்து பிரிக்கிறாங்க, கேட்டகரைஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் கரிம அமிலம் அப்படின்னா என்னன்னு கொடுத்திருக்காங்க. கரிம அமிலம் அப்படின்னா தாவரங்கள் மற்றும் விலங்குகள்ல இருந்து காணப்படக்கூடிய அமிலங்கள் தான் வந்து கரிம அமிலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க பாருங்க. HCOOHன்னு இருக்கா? இது என்னன்னா ஃபார்மிக் ஆசிட். உங்களுக்கு தெரியல, இதுக்கான நேம் தெரியலன்னா இங்கேயே நான் நோட் பண்ணிருக்கேன், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. HCOOH அப்படின்னா ஃபார்மிக் ஆசிட். ஃபார்மிக் ஆசிட்னா இந்த தேனி, எறும்போட கொடுக்கல் எல்லாம் இருக்கும்ல, அந்த ஆசிட் தான். சோ அப்போ ஒரு உயிரினங்கள் அல்லது தாவரங்கள்ல இருந்து கிடைக்கக்கூடிய அமிலங்கள் தான் வந்து என்னன்னா கரிம அமிலங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கனிம அமிலங்கள். கனிம அமிலங்கள் அப்படின்னா பாறைகள், கனிம பொருட்கள்ல இருந்து பெறக்கூடிய அமிலங்கள் தான் வந்து கனிம அமிலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இருக்கு, நைட்ரிக் ஆசிட் அண்ட் H2SO4 அப்படின்னா சல்பியூரிக் ஆசிட். உங்களுக்கு இதுக்கான மீனிங் தெரியல அப்படின்னா ஜஸ்ட் இங்க நோட் பண்ணிருக்கோம், இதை பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஹைட்ரோகுளோரிக், நெக்ஸ்ட் HNO3. HNO3 அப்படிங்கிறது நைட்ரிக் ஆசிட், H2SO4 அப்படிங்கிறது சல்பியூரிக் ஆசிட். ஓகேங்களா? வலிமை மிகு அமிலம், ஸ்ட்ராங் ஆசிட் அப்படின்னா என்னன்னா அமிலங்கள் வந்து நீரில முழுவதுமா அயனியுற்றிருந்தா அது வந்து வலிமை மிகு அமிலங்கள் அப்படிம்பாங்க. அயனியுறுதல் அப்படின்னா என்னன்னா ஒண்ணும் இல்ல, அமிலங்கள் வந்து நீர்ல கரையும் பொழுது H+ அயனி, அதாவது ஹைட்ரஜன் அயனியை வந்து கொடுக்கும். இதுதான் வந்து அயனியுறுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே காரங்கள் வந்து நீர்ல கரையும் பொழுது OH-, அதாவது ஹைட்ராக்சைடு அயனின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஹைட்ராக்சைடு, இது வந்து ஹைட்ரஜன் அயனி. சோ அமிலமா இருந்துச்சு அப்படின்னா ஹைட்ரஜன் அயனி கொடுக்கும். இதுவே காரம் வந்து நீர்ல கரையும் பொழுது என்ன ஆகும்னா ஹைட்ராக்சைடு அயனி கொடுக்கும். ஓகேங்களா? சோ இதுதான் கொடுத்திருக்காங்க. இந்த அமிலங்கள் நீரில் முழுவதுமாக அயனியுறுகின்றன. அப்ப HCl இருக்குன்னா இதுல இருக்க குளோரின் தனியா வந்துடும், ஹைட்ரஜன் அயனி தனியா வந்துடும் இந்த வாட்டர்ல மிக்ஸ் பண்ணும்போது. சோ அப்ப ஹைட்ரஜன் அயனி வந்து முழுவதுமா வந்து அயனியுறும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வலிமை குறைந்த அமிலங்கள் அப்படின்னா இந்த அயனியுறுதல் வந்து பகுதி அளவு தான் இருக்கும். சோ அப்ப இந்த அமிலங்கள், வலிமை குறைந்த அமிலங்கள் எல்லாமே நீர்ல பகுதி அளவே அயனியுறும் தன்மை கொண்டது. அப்ப எது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா CH3COOH. CH3COOH இங்க 3 இருக்கு, கட் பண்ணும்போது இதாயிடுச்சு. அப்ப CH3COOH என்னது? அசிட்டிக் ஆசிட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் செறிவு மிகு அமிலம் அப்படின்னா என்னன்னா இது வந்து ஒரு கரைப்பான்ல அதிக அளவு கரைந்துள்ள அமிலத்தை கொண்டுள்ளது. அதாவது ஒரு கரைப்பான் இருக்கு அப்படின்னா அதுல நிறைய ஆசிட் கலந்துருந்துச்சு அப்படின்னா அது வந்து செறிவு மிகு அமிலங்கள்னு சொல்லுவாங்க. இதுவே கம்மியான அளவு தான் வந்து ஆசிட் கலந்துருக்கு ஒரு கரைப்பான்ல அப்படின்னா அது நீர்த்த அமிலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா உங்களுக்கு இந்த மூலங்கள் கொடுத்திருக்காங்க, அதுல இருந்து என்னென்ன ஆசிட்ஸ் கிடைக்குது அப்படின்றது கொடுத்திருக்காங்க. இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான பார்ட். உங்களுக்கு கொஸ்டின் பார்ட் அப்படின்னு சொன்னாலுமே இந்த பார்ட் தான். சோ ஆப்பிள்ல இருந்து என்ன அமிலம் கிடைக்கும் அப்படின்னா மாலிக் ஆசிட் கிடைக்கும். இதுவே எலுமிச்சையில இருந்து சிட்ரிக் ஆசிட், திராட்சை டாட்டாரிக் ஆசிட், தக்காளி ஆக்சாலிக் ஆசிட் அண்ட் வினிகர்ல இருந்து கிடைக்கக்கூடியதான் அசிட்டிக் ஆசிட். இப்ப பார்த்தோம்ல CH3COOH, அது அசிட்டிக் ஆசிட். தயிர்ல இருந்து கிடைக்கக்கூடியது லாக்டிக் ஆசிட், ஆரஞ்சு பழத்துல இருந்து கிடைக்கக்கூடியது அஸ்கார்பிக் ஆசிட், அதுக்கு அடுத்தது தேநீர்ல இருக்கக்கூடியது சானிக் ஆசிட். வயிற்றுல சுரக்கக்கூடிய அமிலம், நம்மளோட வயிற்றுல என்ன அமிலம் சுரக்கும் அப்படின்னா ஹைட்ரோகுளோரிக், HCl வந்து சுரக்கும். ஓகேங்களா? சோ வயிற்றில் சுரக்கக்கூடியது ஹைட்ரோகுளோரிக்.
எறும்பு இல்ல தேனீயோட கொடுக்குல இருக்கிறது அப்படிங்கிறது என்னன்னு இப்பதான் பார்த்தோம். என்னது? ஃபார்மிக் ஆசிட். சோ இதுல இருந்து கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் நீங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சோ ஒரு அமிலத்தை கொடுத்து எந்த மூலங்கள்ல இருந்து கிடைக்குதுன்னு கேட்கலாம். இல்லைன்னா ஆப்பிள்ல இருந்து பெறப்படும் அமிலம் எதுன்னு கேட்கலாம். ஓகேங்களா? சோ அதனால பாத்துருங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு தெரியுமா பகுதியில என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அனைத்து அமிலங்களும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ஹைட்ரஜன் அணுக்களை கொண்டு உள்ளது. ஆனால் ஹைட்ரஜன் உள்ள அனைத்து பொருட்களும் அமிலங்கள் அல்ல. நீங்க பார்த்திருந்தீங்க அப்படின்னாவே தெரியும். எல்லாத்துலயுமே இந்த H அப்படிங்கிற டேர்ம் இருக்கும். ஆசிட் அப்படின்னு வந்தாலே இந்த Hன்றது இருக்கும். எல்லா ஆசிட்லயுமே இந்த ஹைட்ரஜன் அணுக்கள் இருக்கும். ஆனா ஒரு ஒரு டேர்ம்ல ஒரு மூலக்கூறுல வந்து ஹைட்ரஜன் அணு இருக்கு அப்படிங்கிறதுனால அதை நீங்க ஆசிட் சொல்லிடக்கூடாது. கிளியரா பாத்துக்கோங்க. ஒரு டேர்ம்ல ஒரு எலிமெண்ட்ல H அப்படிங்கிற டேர்ம் இருக்கிறதுனால அது ஆசிட் ஆயிடாது. ஆனா எல்லா ஆசிட்லயுமே ஹைட்ரஜன் இருக்கும். புரிஞ்சுங்களா டிஃபரன்ஸ்? சோ இவ்வளவுதான். இதுல எக்ஸாம்பிள் என்ன கொடுத்திருக்கான் அப்படின்னா, இந்த மீத்தேன்னா என்னது? CH4 எழுதுவோமா? அமோனியானா NH3 எழுதுவோம். இதுலயும் என்னது இருக்கு? ஹைட்ரஜன் இருக்கா? ஆனா இதுல வந்து ஹைட்ரஜன் இருக்கு. ஆனா இது ரெண்டுமே வந்து என்னன்னா நீர்த்த கரைசல்ல ஹைட்ரஜன் அயனியை தராது. நம்ம ஆல்ரெடி படிச்சோம். வாட்டர்ல இந்த ஆசிட்ட போர் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஹைட்ரஜன் அயனி கிடைக்கும். அந்த மாதிரி ஹைட்ரஜன் அயனியை கொடுத்தாதான் அது ஆசிட். குடுக்கலன்னா கிடையாது. அப்போ CH4யோ இல்ல அம்மோனியாவையோ நீங்க வாட்டரோட இது பண்ணும்போது இந்த H+ அயனி அதாவது ஹைட்ரஜன் அயனியை கொடுக்காது. அப்படின்னா இது ஆசிட் கிடையாது. புரிஞ்சுச்சுங்களா? சோ அப்ப ஹைட்ரஜன் இருந்தாலே அது ஆசிட்னு மீனிங் கிடையாது. ஆனா எல்லா ஆசிட்லயுமே என்ன இருக்கணும்? ஹைட்ரஜன் கண்டிப்பா இருக்கணும். அப்பதான் வந்து ஹைட்ரஜன் அயனியை கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, அமிலங்களுக்கு காரத்துவம் என்ற பதத்தை பயன்படுத்துகிறோம். இது என்னன்னு நீங்க கிளியரா புரிஞ்சுக்கணும். என்னன்னா காரத்துவம் இந்த வேர்ட் அப்படியே ஆப்போசிட்டா வரும். அமிலமா இருந்தா காரத்துவம்னு சொல்லுவாங்க. இதுவே காரமா இருந்தா அமிலத்துவம்னு சொல்லுவாங்க. ஆப்போசிட்டா சொல்லுவாங்க. அப்ப காரத்துவம் அப்படின்னா என்னன்னா அமிலங்களுக்கு காரத்துவம்னு சொல்றோம். அப்ப ஒரு அமிலத்துல இருக்கக்கூடிய மூலக்கூறுல அதுல இருந்து எத்தனை ஹைட்ரஜன் அணுக்கள் வந்து இடப்பெயர்ச்சி செய்யுமோ அதுதான் வந்து இந்த காரத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அமிலத்தில் உள்ள இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய ஹைட்ரஜன் அணுக்களின் எண்ணிக்கை தான் வந்து என்னன்னா காரத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அசிட்டிக் ஆசிட் இருக்கா? CH3COOH அப்படிங்கிறது அசிட்டிக் ஆசிட். இதுல என்ன ஆகும் அப்படின்னா 4 ஹைட்ரஜன்கள் இருக்கு அப்படின்றாங்க. இங்க பாருங்க H3ன்னு இருக்கா? சோ H3னா 3 ஹைட்ரஜன் இருக்கா? அது இல்லாம இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்கா? அப்ப 4 ஹைட்ரஜன் அணுக்கள் இருக்கு. ஆனாலுமே இதுல இருந்து எத்தனை ஹைட்ரஜன் தான் இடம்பெயரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இடப்பெயர்ச்சி செய்யும்னா ஒரே ஒரு ஹைட்ரஜனை மட்டும்தான் இடப்பெயர்ச்சி செய்ய முடியும். சோ இந்த மாதிரி ஒரு அமிலம்ல ஒரு ஹைட்ரஜன் மட்டும் இடப்பெயர்ச்சி ஆகுது அப்படின்னா அது வந்து ஒற்றை காரத்துவம் உடையது அப்படின்னு சொல்லுவாங்க. எகெயின் சொல்றேன், அமிலத்துக்கு தான் காரத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? காரமா இருந்துச்சுன்னா அமிலத்துவம் ஆப்போசிட்டா சொல்லுவாங்க. அதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா அந்த அமிலத்துல இருக்கக்கூடிய மூலக்கூறுல இருந்து அப்ப இந்த CH3COOH இருக்குல்ல இந்த மூலக்கூறுல இருந்து 4 ஹைட்ரஜன்கள் இருக்கு. இதுல இருந்து எத்தனை ஹைட்ரஜன்கள் இடம்பெயருமோ அதுதான் இடப்பெயர்ச்சி செய்யுமோ அத்தனை ஹைட்ரஜன் அணுக்களை தான் வந்து காரத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப CH3COOHல வந்து என்ன ஆகும்னா இந்த லாஸ்டா இருக்குல்ல இந்த H இது மட்டும்தான் வந்து இடப்பெயர்ச்சி ஆகும். CH3COO மைனஸ்னு வந்துடும். இந்த H+ன்னு வந்துடும். சோ அப்போ ஒரு ஹைட்ரஜன் அயனி தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இடப்பெயர்ச்சி செய்யும். அப்ப ஒண்ணுதானே இடப்பெயர்ச்சி செய்யுது. அதனால ஒற்றை. இந்த மாதிரி இடப்பெயர்ச்சி செய்யறது என்னன்னு சொல்லுவோம்? அமிலத்துக்குன்னா காரத்துவம்னு சொல்லுவோம். அதனாலதான் ஒற்றை காரத்துவம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? புரிஞ்சா? சோ சேம் தான். இதேதான் வந்து உங்களுக்கு பேஸ்லயுமே கொடுத்திருப்பாங்க. சோ அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா வெப்பம் அல்லது கதிர்வீச்சு அல்லது வேதிவினை அல்லது மின் இறக்கத்தினால் அயனிகளை பிரித்தெடுக்கக்கூடிய நிலைதான் வந்து அயனியாதல். சோ இந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒரு வெப்பமோ இல்ல கதிர்வீச்சுனாலேயோ இல்ல ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனாலேயோ இல்ல மின் இறக்கம் அப்படிங்கிறது வந்து லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? சோ அந்த ப்ராசஸ்னால ஒரு அயனியை பிரிச்செடுத்தோம் அப்படின்னா அதுதான் வந்து அயனியாதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது சில உலோகங்கள் வந்து அமிலத்தோட வினை புரிந்து ஹைட்ரஜனை வெளியிடுத்தாது. அதாவது சில உலோகங்கள் என்ன ஆகும்னா ஆசிட்டோட ரியாக்ட் பண்ணும். ஆனா ஆசிட்டோட ரியாக்ட் பண்ணும் பொழுது அது வந்து ஹைட்ரஜனை வந்து வெளியேற்றாது. ஹைட்ரஜன் அயனியை வெளியேற்றாது. சோ அந்த மாதிரி இருக்கிறது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து ஏஜினா வந்து சில்வர்னு அர்த்தம். அதுக்கடுத்து சியூனா காப்பர். இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். புரிஞ்சுங்களா? சோ நெக்ஸ்ட் அமில கரைசலில் நீரின் பங்கு அப்படின்னு கொடுத்திருக்காங்க.
சோ அமிலங்கள் வந்து நீரில் கரையும் போது மட்டும்தான் தங்களோட பண்புகளை வெளிப்படுத்தும். ஓகேங்களா? சோ ஒரு ஆசிட் வந்து வாட்டர்ல இது பண்ணும்போது தான் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படிங்கறதையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். சோ நீர்ல கரையும் பொழுது ஹைட்ரஜன் என்ன பண்ணும்னா H+ அயனியை கொடுக்கும். ஓகேங்களா? அது அமிலம் என அறிய முடிகிறது. இந்த மாதிரி வாட்டர்ல சால்வ் பண்ணும்போது இது பண்ணும்பொழுது ஊத்தி கரையும் பொழுது அதுல ஹைட்ரஜன் அயனி கிடைச்சாதான் அதை நம்ம ஆசிட்னே சொல்லுவோம். அப்படி ஹைட்ரஜன் அயனியை கொடுக்கல அப்படின்னா அது ஜஸ்ட் ஒரு உலோகம் அந்த மாதிரி வந்து கொண்டு வந்துருவாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, எல்லா ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் அணுக்கள் இருக்கிறது எல்லாமே வந்து அமிலம் கிடையாது. ஆனா அமிலம் எல்லாமே ஹைட்ரஜன் அணுக்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்ததுக்கான ரீசன் இதுதான். இப்போ நீங்க இந்த பிக்சர் பாத்தீங்கன்னா தெரியும். இதுல என்னன்னா ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்ட வாட்டர்ல போர் பண்றாங்க. அப்ப வாட்டர்ல ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் போர் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா Cl அதாவது குளோரின் தனியா வந்துடுது, H தனியா ஹைட்ரஜன் அணு தனியா ஹைட்ரஜன் அயனி தனியா வந்துடுது. சோ இந்த மாதிரி ஹைட்ரஜன் அயனி பிரிஞ்சு வந்துருச்சா, சோ இதுதான் வந்து அயனி ஹைட்ரஜன் அயனின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்துச்சுன்னா இது வந்து ஆசிட். ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இம்பார்ட்டன்டானது, இந்த அமிலங்கள் வந்து கரிம கரைப்பான்ல கரைச்சோம் அப்படின்னா அப்ப அயனியுறாது. ஓகேங்களா? சோ அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். கரிம கரைப்பான் அப்படின்னா என்னன்னா இப்ப வந்து எத்தனால்ல இங்க வந்து கரைக்கிறாங்க. நீருக்கு பதிலா H2Oல ஏதாவது கரிமங்கள் இருக்கா? ஹைட்ரஜன் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு. கரிமம் அப்படின்னா கார்பன் இருக்கணும். கார்பன் இருந்தாதான் அத கரிம அப்படின்னே சொல்லுவாங்க. சோ அப்ப H2O வாட்டர்ல வந்து கரிமங்கள் கிடையாது. சோ அப்ப வாட்டர்ல வந்து இது அயனி ஆகும். ஆனா இதே ஆசிட்ட ஒரு கரைப்பான்ல கரைச்சோம் அப்படின்னா அப்ப வந்து அயனி உறாது. சோ அதுக்கான எக்ஸாம்பிள் என்னன்னா இந்த எத்தனால்ல HCl போர் பண்ணும்போது என்ன ஆகும்னா HCl ஆவே தான் இருக்கும். அப்படியே இந்த மூலக்கூறாவே தான் இருக்கும். தனித்தனியா பிரியாது. ஓகேங்களா? சோ இந்த எத்தனால்கான ஃபார்முலா வந்து உங்களுக்கு டிஃபரெண்டா கொடுத்திருப்பான். எல்லாமே ஒண்ணுதான். C2H6O எத்தனால் தான். CH3CH2OH எத்தனால் தான். C2H5OH எத்தனால் தான். சோ எண்ட்ல வந்து நீங்க என்னன்னா 2 கார்பன் 6 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன் இருந்துச்சுனாலே அது எத்தனால். சோ இங்க கவுண்ட் பண்ணி பாருங்க. இந்த செகண்டா கொடுத்திருக்கேன்ல, இந்த செகண்ட்ல கவுண்ட் பண்ணி பாருங்களேன். 1 2 கார்பன்ஸ் இருக்கா? ஹைட்ரஜன் எத்தனை இருக்கு? இங்க 3 ஹைட்ரஜன் இருக்கு. இதுல 2 இதுல 1. அப்ப 1 + 2 3 3 + 3 6 ஒரே ஒரு ஆக்சிஜன். இங்க பாத்தீங்கன்னா அதுதான் 2 கார்பன் ஹைட்ரஜன் வந்து இங்க 5 இருக்கு, இங்க 1 தனியா இருக்கு. அப்ப 6. ஆக்சிஜன் எத்தனை இருக்கு? 1 இருக்கு. சோ இவ்வளவுதான். சோ உங்களுக்கு வந்து இந்த எத்தனாலுக்கு 3 இதுவுமே வரும். சோ அதனால கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். எல்லாமே ஒண்ணுதான். ஓகேங்களா? சோ இவ்வளவுதான். சோ ஒரு அமிலத்தை நீர்ல கரைக்கும் பொழுது அயனி உரும். அதாவது H+ அயனிகளை தரும். அப்படி தந்தா அது அமிலம் அப்படின்னு சொல்ல முடியுது. இதுவே ஆசிட்டாவே இருந்தாலுமே கரிம கரைப்பான்ல போர் பண்ணீங்க அப்படின்னா அது கண்டிப்பா அயனி உறாது. சோ அதனால அது ஆசிட் இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா அமிலங்களோட பயன்கள். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து உங்களுக்கு கொஸ்டின் பார்ட் அப்படின்னு சொல்லலாம். சோ இதுல என்ன அப்படின்னா சல்பியூரிக் ஆசிட் அப்படிங்கிறது வந்து வேதிப்பொருட்களின் அரசன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது கேட்கலாம், வேதிப்பொருட்களின் அரசன் என அழைக்கப்படுவது எது அப்படின்னா சல்பியூரிக் ஆசிட். சல்பியூரிக் ஆசிட்னா என்னது? H2SO4. ஓகேங்களா? இந்த ஃபார்முலாலையும் கொடுத்திருக்கலாம், நேமாவும் கொடுத்திருக்கலாம். சோ ரெண்டையுமே பாத்துக்கோங்க. இந்த சல்பியூரிக் ஆசிட் எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சேர்மங்கள் தயாரிக்கிறதுக்காகவும் வாகன மின்கலன்கள் அதாவது பேட்டரிஸ்ல வந்து யூஸ் ஆகுதுன்றாங்க. ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அப்படிங்கிறது கழிவறைகளை தூய்மைப்படுத்துறதுக்காக, டாய்லெட் எல்லாம் கிளீன் பண்றதுக்காக ஆசிட் வச்சிருக்கேன்னு சொல்லுவாங்கல்ல, அது என்னன்னா ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். பாத்ரூம்ல எல்லாம் இருக்கும் பாருங்க. நெக்ஸ்ட் சிட்ரிக் ஆசிட். சிட்ரிக் ஆசிட் அப்படிங்கிறது உணவுப் பொருட்கள்ல பயன்படுத்தக்கூடியது. நைட்ரிக் ஆசிட் HNO3 அப்படிங்கிறது உரமா பயன்படுத்தக்கூடியது. இந்த நைட்ரிக் அமோனியம் இதெல்லாம் வந்துச்சுன்னா வந்து உரமா பயன்படுத்துவாங்க. சோ இந்த நைட்ரிக் ஆசிட்ங்கிறது உரமா பயன்படுத்துறாங்க. இதுவே அம்மோனியம் நைட்ரேட் அப்படிங்கிறது என்னன்னா சேர்மம். இந்த சேர்மம் வந்து சாயங்கள், வண்ணப்பூச்சுக்கள், மருந்துகள் தயாரிக்க பயன்படுத்துறாங்க. ஆக்சாலிக் ஆசிட் அப்படிங்கிறது குவார்ட்ஸ் படிகத்துல இருக்கக்கூடிய இரும்பு மாங்கனீஸ் படிவுகளை சுத்தம் செய்யறதுக்காகவும் மரப்பொருட்களை தூய்மையா வச்சுக்கிறதுக்காகவும் கருப்பு கரைகளை நீக்கிறதுக்கும் வந்து என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த ஆக்சாலிக் ஆசிட் யூஸ் பண்ணுவாங்க. என்ன ஆசிட், அதுக்கான யூசஸ் என்ன அப்படிங்கறது கிளியரா நோட் பண்ணிக்கோங்க. சோ இது கண்டிப்பா வந்து உங்களுக்கு கேட்பாங்க. நெக்ஸ்ட் இங்க இன்னும் 2 இருக்கு. இதுல வந்து எல்லாருக்கும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா கார்பானிக் ஆசிட். இந்த கார்பானிக் ஆசிட் அப்படிங்கிறது என்னன்னா காற்றடைக்கப்பட்ட பானங்கள், கூல் ட்ரிங்க்ஸ் இருக்குல்ல, கூல் ட்ரிங்க்ல இருக்கக்கூடிய ஆசிட் என்ன ஆசிட் இது பண்ணுவாங்கன்னா இந்த கார்பானிக் ஆசிட் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? காற்று கார்பானிக் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. காற்றடைக்கப்பட்ட பானம் கார்பானிக். அடுத்து இந்த டார்டாரிக் ஆசிட் அப்படிங்கிறது
நம்ம டாட்டாரிக் ஆசிட்ங்கிறது ரொட்டி சோடாவோட ஒரு பகுதியா இருக்கும். சோடியம் பைகார்பனேட் இதோட ஒரு பகுதியா இருக்கும். இது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. சோடா உப்புன்னு சொல்லுவோம்ல, சமையல் அறையில பார்ப்போம் சோடா உப்புன்னு வச்சிருப்பாங்கல்ல. சோ அந்த சோடா உப்புல என்னன்னா நார்மல் சால்ட் பிளஸ் டாட்டாரிக் ஆசிட் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணா வரதுதான் இந்த சோடா உப்பு. ஓகேங்களா? சோ அப்ப ரொட்டி சோடாவோட ஒரு பகுதி, அதாவது நார்மல் சால்ட்டோட இந்த டாட்டாரிக் ஆசிட் ஆட் பண்ணும்போது தானே உங்களுக்கு ரொட்டி சோடா கிடைக்குது. அப்ப டாட்டாரிக் ஆசிட்ங்கிறது ரொட்டி சோடாவுடைய ஒரு பகுதி பொருள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ராஜ திராவகம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த ராஜ திராவகம் அப்படின்னா என்னன்னா, யூசுவலா என்னன்னா தங்கம், வெள்ளி இதெல்லாமே வந்து HCl HNO3, அதாவது நைட்ரிக் ஆசிட். HNO3 நைட்ரிக் ஆசிட், HCl ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். இதுலெல்லாம் வந்து வினை புரியாது. ஓகேங்களா? சோ இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இது வினை புரியணும், கரைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, தனித்தனியா HCl நீங்க தங்கத்தை போட்டீங்கன்னா எதுவும் ரியாக்ட் ஆகாது. அதே மாதிரி வெள்ளிய வந்து நைட்ரிக் ஆசிட்ல தனியா போட்டீங்கன்னா எதுவுமே ரியாக்ட் ஆகாது, ஒண்ணுமே ஆகாது. ஆனா இதுவே இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் ரேஷியோல இந்த ரெண்டு ஆசிட்டையுமே மிக்ஸ் பண்ணி ஒரு கலவையா வச்சுட்டு அந்த கலவையில தங்கத்தையோ, வெள்ளியோ, பிளாட்டினத்தையோ இல்ல பெலேட்டியமையோ போட்டீங்க அப்படின்னா கரைஞ்சிரும். சோ அந்த கலவையை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இந்த ராஜ திராவகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த கலவைக்கான ரேஷியோ என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சோ 3 பார்ட் வந்து HCl-ம், ஒரு பார்ட் வந்து இந்த நைட்ரிக் ஆசிட் HNO3-யும் ஆட் பண்ணி இந்த ஃபார்மேட்ல இந்த கலவையை தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ராஜ திராவகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் இங்க கொடுத்திருப்பாங்க. 2 அமிலங்களின் கலவை தங்கத்தை கரைக்கக்கூடிய திறன் உள்ளது. அந்த கலவையோட பேர் தான் வந்து என்னன்னா ராஜ திராவகம். இந்த ராஜ திராவகம் அப்படிங்கிறது 3 பங்கு ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், ஒரே ஒரு பங்கு நைட்ரிக் ஆசிட் 3:1 ரேஷியோல மிக்ஸ் பண்ணுவாங்க. இதோட கலர் கொடுத்திருக்காங்க. மஞ்சள் ஆரஞ்சு நிறமுடைய புகையக்கூடிய திரவம். இந்த திரவம் வந்து மஞ்சள் ஆரஞ்சு நிறம் இருக்கும். ஆனா ஒரு மாதிரி புகைஞ்சிட்டே இருக்கும்ல, அந்த மாதிரி. ஆசிட் ஓபன் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், ஒரு மாதிரி புகை வரும். சோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது. சோ இது வந்து தங்கம் சில கடினமான உலோகங்கள் அதிக அளவுல அரிமானம் செய்யக்கூடிய திறன் கொண்டது. கடினமான உலோகங்களை வந்து சீக்கிரம் அரிச்சிரும். ஓகேங்களா? சோ இது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா திராவகத்தின் அரசன் அப்படின்னு சொல்லுவாங்க. சாரி, திரவத்தின் அரசன். இத வந்து திராவகம், ராஜ திராவகம்னு சொல்லுவாங்க. பட் லிக்விடோட கிங் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா திரவத்தின் அரசன் அப்படிங்கிறது வந்து என்னன்னா இந்த ராஜ திராவகம் தான். இந்த ராஜ திராவகம் இன்னொரு நேமும் இருக்கு. அது என்னன்னு லாஸ்ட்ல பாக்கலாம். சோ அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறதையும் நீங்க லாஸ்ட்ல தெரிஞ்சுப்பீங்க. ஓகேங்களா? சோ இந்த ராஜ திராவகம் அப்படிங்கிற சொல் வந்து லத்தீன்ல இருந்து பெறப்பட்ட ஒரு சொல். ஓகேங்களா? இது புரிஞ்சா என்னன்னு, 3 பார்ட்ஸ் ஹைட்ரோகுளோரிக், 1 பார்ட் நைட்ரிக் ஆசிட். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த கலவை தான் ராஜ திராவகம்னு சொல்லுவாங்க. இந்த கலவையில தான் வந்து கடினமான உலோகங்களா இருக்கட்டும், தங்கம், வெள்ளி, அடுத்தது பிளாட்டினம், பெலேட்டியம் இந்த மாதிரியான உலோகங்கள் கரைக்கும். ஓகேங்களா? நார்மலா ஒரே ஒரு பர்டிகுலரா HCl-ல மட்டும் போட்டீங்கன்னா கரையாது. HNO3 நைட்ரிக் ஆசிட்ல மட்டும் போட்டீங்கன்னாலும் கரையாது. ரெண்டையும் மிக்ஸ் பண்ண ஒரு கலவையில போட்டீங்கன்னா கரைஞ்சிரும். சோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா காரங்கள். இது வரைக்கும் நீங்க பார்த்தது அமிலங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது காரங்கள். காரங்கள் அப்படின்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். நான் ஆல்ரெடி சொன்னோம், வாட்டர்ல ஒரு ஆசிட் போர் பண்றீங்க அப்படின்னா அது வந்து H+ அயனி, அதாவது ஹைட்ரஜன் அயனியை கொடுத்துச்சுன்னா அது அமிலம்னு சொன்னோமா. இதே வாட்டர்ல நீங்க ஒரு காரத்தை கரைக்கும் பொழுது ஹைட்ராக்சைடு அயனி கொடுக்கும், OH- அயனி. அதுதான் வந்து காரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில உலோக ஆக்சைடுகள் வந்து அமிலத்தோட வினை புரியும் பொழுது உப்பையும் நீரையும் தரும். ஓகேங்களா? அதாவது சில உலோக ஆக்சைடுகள் அமிலத்தோட ரியாக்ட் ஆகும்போது என்ன கிடைக்கும்னா உப்பு பிளஸ் நீர் கிடைக்கும். இந்த இதையுமே என்னன்னு சொல்லுவாங்க, இந்த ஆக்சைடுகளுமே என்னன்னு சொல்லுவாங்கன்னா காரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா நீரில் கரையும் காரங்கள் எரிக்காரங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பேஸ்ங்கிறது என்னன்னு தெரிஞ்சிச்சு. அதாவது ஒரு பேஸ் வந்து வாட்டர்ல இது பண்ணும்போது OH- ஹைட்ராக்சைடு அயனியை கொடுக்கும் அப்படின்னு சொல்றோம். அது வந்து அதோட ஒரு பண்பு. ஓகேங்களா? சோ ஒரு சில இப்ப எப்படி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இதுல நீங்க இன்னொரு விஷயத்தையும் கிளியரா நோட் பண்ணோம். என்னன்னா அமிலம் வந்து வாட்டர்ல மிக்ஸ் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு H+ அயனியே கொடுக்கும். இதுவே கரிம கரைப்பான்ல கரைச்சிங்கனால அயனி ஆகாது. அப்பெல்லாம் H+ கிடைக்காது. அதனால அது ஆசிட் இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஓகேங்களா? சோ வந்து இதோட ஒரு பண்பு தான் இது. அதே மாதிரிதான் காரத்தையுமே வந்து வாட்டர்ல இது பண்ணும்போது OH- அயனியை கொடுக்கும். ஆனா வேற ஏதாவது ஒரு கரைப்பான்ல கரைச்சிங்கன்னா கிடைக்காது. ஓகேங்களா?
சோ இந்த மாதிரி நீர், அதாவது நீர்ல கரையக்கூடிய எல்லா காரத்தையுமே என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஒரு பேஸ்ங்கிறது வாட்டர்ல கரைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த காரத்தை வந்து எரிக்காரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். வாட்டர்ல கரையக்கூடிய எல்லா காரமும் எரிக்காரம். ஆனா ஒரு காரம் அமிலத்தோட வினை புரிஞ்சுச்சு அப்படின்னா உப்பையும் நீரையும் மட்டும் தரும். காரம் பிளஸ் அமிலம் என்ன கிடைக்கும்? ஒரு சால்ட் பிளஸ் வாட்டர் கிடைக்கும். இங்க இதுக்கு ஏன் இதை வந்து அழுத்தி சொன்னேன் அப்படின்னா, இதுக்கான ரீசன் இந்த உங்களுக்கு தெரியுமா பகுதிதான். நீங்க என்ன கொடுத்திருப்பானா, அனைத்து எரிக்காரங்களும் காரங்கள், ஆனால் அனைத்து காரங்களும் எரிக்காரங்கள் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? சோ எல்லா காரமும் வாட்டர்ல கரையணுங்கிற அவசியம் கிடையாது. வாட்டர்ல கரைஞ்சிச்சுன்னா அதை வந்து எரிக்காரம்னு சொல்லுவாங்க. புரியுதா? சோ அப்ப எரிக்காரங்கள்ங்கிறது காரங்கள் தான். ஆனா காரங்கள் எல்லாம் எரிக்காரங்களா மாறாது. சோ இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. இது கேட்கப்படலாம் உங்களுக்கு. சோடியம் ஹைட்ராக்சைடு அண்ட் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இது எல்லாமே எரிக்காரங்கள். ஆனா அலுமினியம் ஹைட்ராக்சைடோ இல்ல ஜிங்க் ஹைட்ராக்சைடு இன்னொரு பேர் என்னன்னா ஜிங்கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ AlOH3 இல்லைன்னா ZnOH3 இது எல்லாமே காரம். இது வந்து வாட்டர்ல கரையாது. ஓகேங்களா? அதனாலதான் இது காரம். ஆனா வாட்டர்ல கரையிறது NaOH, KOH எல்லாம் வந்து வாட்டர்ல கரையும். சோ அது வந்து எரிக்காரம். சோ இதுல இருந்து நீங்க என்ன கிளியரா பார்த்திருக்கணும்? அனைத்து எரிக்காரங்களும் காரங்கள். ஆனா எல்லா காரமும் எரிக்காரம் ஆகாது. நெக்ஸ்ட் நாம ஆல்ரெடி பார்த்தோம்ல, காரத்துவம்னு ஒண்ணு பார்த்தோம். அமிலத்துல இருக்கக்கூடிய மூலக்கூறுகள்ல ஹைட்ரஜன் அயனி எத்தனை அயனி வந்து இடம்பெயருதோ அதுதான் வந்து காரத்துவம் அப்படின்னு சொன்னோமா. அப்படியே இது ஆப்போசிட். அமிலத்துவம் நீங்க கொடுப்பாங்க. அப்ப அமிலத்துவம் என்னன்னா, ஒரு காரத்துல இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் எத்தனை இடப்பெயர்ச்சி செய்யுமோ, அதாவது ஒரு கார மூலக்கூறுல இருக்கக்கூடிய இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய ஹைட்ராக்சில் தொகுதிகளோட எண்ணிக்கை தான் அமிலத்துவம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இத நீங்க என்ன அப்படின்னா, ஒரு கரைப்பான்ல போடும் பொழுது எத்தனை ஹைட்ராக்சில் வந்து வெளியில வருதோ அதுதான் வந்து அமிலத்துவம். ஓகேங்களா? சோ ஹைட்ராக்சில்ங்கிறது எங்க எதுல இருந்தா வெளில வரும்? காரத்துல இருந்து தான் இடப்பெயர்ச்சி செய்யும். ஒரு கார மூலக்கூறில் உள்ள இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய ஹைட்ராக்சில் தொகுதிகளின் எண்ணிக்கை அமிலத்துவம் எனப்படும். இதுவே காரத்துவம் அப்படின்னா, ஒரு அமிலத்தில் உள்ள அமில மூலக்கூறில் உள்ள இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய ஹைட்ரஜன் தொகுதிகளின் எண்ணிக்கை காரத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்போசிட்டா இருக்கும். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, காரத்துடைய பண்புகள். காரத்தோட பண்புகள் அப்படின்னா, காரங்கள் வந்து கசப்பு, அமிலங்கள் எப்படி புளிக்கும், ஆனா காரங்கள் கசக்கும். நீர்த்த கரைசல், காரங்களோட நீர்த்த கரைசல் வந்து சோப்பு போன்று வளவளப்பா இருக்கும். சிவப்பு லிட்மஸ் தாளை என்ன பண்ணும்னா நீல நிறமா மாத்தும். காரமா இருந்துச்சு அப்படின்னா சிவப்பு லிட்மஸ் தாளை நீல நிறமா மாத்தும். இது வந்து நீர்த்த கரைசல் என்ன பண்ணும்னா மின்சாரத்தை கடத்தும். அதாவது பியூர் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. பியூர் வாட்டர் அப்படின்னா pH வந்து 7 இருக்கும். இந்த pH 7 இருக்கும்போது இந்த வாட்டர் வந்து என்ன ஆகாது அப்படின்னா உங்களுக்கு ஆகாது, மின்சாரத்தை எலக்ட்ரிசிட்டியை கடத்தாது. ஆனா இந்த 7க்கு கம்மியா போச்சுன்னா அது ஆசிட்னு சொல்லுவோம். pH வந்து 7க்கு கம்மியா போச்சுன்னா என்னது? ஆசிட். ஒரு சில மினரல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். சோ அப்ப ஆசிட் ரிலேட்டடான மினரல்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு, ஆசிட் வந்து இதாயிருக்கும் அப்படிங்கும் பொழுது அது மின்சாரத்தை கடத்தும். அதே மாதிரி 7 தாண்டிச்சுனாலும் மின்சாரத்தை கடத்தும். அதுதான் இங்க கொடுத்திருக்கான். சோ நீர்த்த கரைசல்ல மின்சாரத்தை கடத்தும். அதுக்கு அடுத்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா, காரங்கள் வந்து உலோகங்களோட, காரம் பிளஸ் உலோகம், காரம் வந்து உலோகத்தோட சேர்ந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா உப்பு பிளஸ் ஹைட்ரஜன் கேஸ் கிடைக்கும். ஹைட்ரஜன் கேஸ், கேஸ்ன்றதுக்கு தான் இந்த ஆரோ அப்பர்ல கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அப்ப ஜிங்க்கும் சோடியம் ஹைட்ராக்சைடும் வினை புரிஞ்சுச்சு அப்படின்னா சோடியம் சின்டேட்டும் ஹைட்ரஜன் கேஸும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறதுதான். இதுவே நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இன்னொன்னு என்ன பார்த்தோம்னா, அமிலம் பிளஸ் காரம். அமிலம் பிளஸ் காரம் அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? உப்பு பிளஸ் வாட்டர் H2O கிடைக்கும். ஆனா காரம் பிளஸ் உலோகமா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு உப்பு பிளஸ் ஹைட்ரஜன் கேஸ் கிடைக்கும். இது கண்டிப்பா கேட்பாங்க. சோ அதனால தெளிவா படிச்சுக்கோங்க. அடுத்து இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான், காரமும் அமிலமும் சேர்ந்தா என்ன கிடைக்கும்? உப்பு பிளஸ் நீர் கிடைக்கும். இதுக்கான எக்ஸாம்பிள் என்னன்னா, இங்க பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வந்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுங்கிறது வந்து காரமா, இதோட HCl ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். சோ ஆசிட்டை மிக்ஸ் பண்றேன். மிக்ஸ் பண்ணும்போது எனக்கு கிடைக்குது பொட்டாசியம் குளோரைட் கிடைக்குதா? பொட்டாசியம் குளோரைட் பிளஸ் வாட்டர் கிடைக்குது. அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் இந்த வினை இருக்குல்ல, காரத்தையும் அமிலத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது ஒரு வினை நடக்குது இல்ல, கெமிக்கல் ரியாக்ஷன், அதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா நடுநிலையாக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 7க்கு முன்னாடி இருந்துச்சுன்னா அது அமிலமா, pH 7 தாண்டிச்சுன்னா என்னது? காரம். அப்ப நான் ஒரு காரத்தையும் ஒரு அமிலத்தையும் மிக்ஸ் பண்றேன்.
அதாவது 7 விட கம்மியா இருக்கிறதையும் 7 விட அதிகமா இருக்கிறதையும் மிக்ஸ் பண்றேன் அப்படின்னா அது என்ன பண்ண ட்ரை பண்ணும்? நியூட்ரலைஸ் பண்ண ட்ரை பண்ணுமா? இந்தாண்டு அதிகமா இருக்கக்கூடிய அந்த pH வேல்யூ என்ன ஆகும்? இந்தாண்டு இதாகுமா? சோ கம்மியா இருக்கிறது அதிகமா இருக்கிறதும் மிக்ஸ் ஆகி இந்த நடுநிலைக்கு வருமா? அதுதான் சொல்றாங்க இங்க. சோ இந்த மாதிரி ஒரு காரத்திற்கும் அமிலத்திற்கும் இடையேயான ஏற்படக்கூடிய வினையை தான் வந்து நடுநிலையாக்கல் வினை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா, அம்மோனியா உப்போட காரங்களை வெப்பப்படுத்தும் பொழுது அம்மோனியா வாயு வெளிப்படும். அம்மோனியா உப்போட காரங்களை வெப்பப்படுத்தும் பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அம்மோனியா வாயு NH3 கேஸ் வந்து ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் உங்களுக்கு தெரியுமா பகுதி? இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, சில உலோகங்கள் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடுனா NaOH. சோடியம் ஹைட்ராக்சைடோட வினை புரியாது. சில உலோகங்கள் வந்து இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு உப்போட வந்து என்ன ஆகாதுன்னா வினை புரியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய உலோகங்கள் என்னன்னு கேட்கலாம். காப்பர், சில்வர், குரோமியம். Cuனா காப்பர், Agனா சில்வரு, Crனா குரோமியம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது இந்த அமிலமா காரமா அப்படின்னு எப்படி டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, ஒரு சில நிறம் காட்டிகள் இருக்கு. அதை பயன்படுத்தி தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். இப்போ நிறம் காட்டி லிட்மஸ் சோதனையில வந்து அமிலத்தோட நிறம் என்ன ஆகும்னா நீல லிட்மஸ் தாளை வந்து சிவப்பு நிறமா மாத்தும். இதுவே காரமா இருந்துச்சு அப்படின்னா சிவப்பு லிட்மஸ் தாளை நீல கலர்ல மாத்தும். ஓகேங்களா? பினாப்தலின் வந்து அமிலத்துல வந்து நிறமற்ற இருக்கும். அமிலத்துல வந்து பினாப்தலின் போட்டீங்கன்னா நிறம் கொடுக்காது. இதுவே வந்து காரத்துல பினாப்தலின் ஆட் பண்ணீங்க அப்படின்னா இளஞ்சிவப்பு நிறம் வந்து வரும். இதுவே மெத்தில் ஆரஞ்சு சோதனையில என்னன்னா, அமிலத்துல மெத்தில் ஆரஞ்சு போட்டீங்கன்னா இளஞ்சிவப்பு நிறமும் காரத்துல மஞ்சள் நிறமும் வந்து கொடுக்கும். சோ இத வந்து கிளியரா பாத்துக்கோங்க. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் இப்ப எப்படி அமிலத்தோட பயன் பார்த்தோம். ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் எங்க பயன்படுத்துறாங்க இதெல்லாமே பார்த்தோமா? சோ அதே மாதிரி காரங்கள் எங்க பயன்படுத்துறாங்க அப்படிங்கறது தெரியணும். காரங்கள் வந்து சோப்பு தயாரிக்க பயன்படுது. சோப்பு தயாரிக்க என்ன காரம் பயன்படுதுன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து பயன்படுது. இதுதான் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH வந்து பயன்படுது. அதுக்கு அடுத்தது கட்டிடங்களுக்கு சுண்ணாம்பு பூசுறதுக்கு வந்து கால்சியம் ஹைட்ராக்சைடு COH வந்து பயன்படுது. ஓகேங்களா? சோ கால்சியம் ஹைட்ராக்சைடு வந்து கட்டிடங்களுக்கு சுண்ணாம்பு பூசுறதுக்கு பயன்படுது. வயிற்று கோளாறுகளுக்கு மருந்தா மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு வந்து பயன்படுது. துணிகள்ல இருக்கக்கூடிய எண்ணெய்க்கரை இது வந்து ரொம்பவே முக்கியமானது. நீங்க வந்து என்ன சொல்றது, ஒரு ஹோம் மேக்கரா இருந்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்கேஸ் ஃபியூச்சர்ல உங்களோட ட்ரெஸ்ல ஏதாவது எண்ணெய்க்கரை பட்டுருச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா அம்மோனியம் ஹைட்ராக்சைடு பயன்படுத்துனீங்க, அந்த காரத்தை பயன்படுத்தி துவைக்கிறீங்க அப்படின்னா உங்களோட கரை வந்து நீங்கிடும். ஓகேங்களா? சோ இதை தெரிஞ்சுக்கோங்க. அம்மோனியம் ஹைட்ராக்சைடு எப்போ எண்ணெய் கரையை நீக்குவதற்கு. இதை இன்னும் நீங்க சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, யாரு துணி துவைப்பாங்க வீட்டுல? நான் ஒரு சிலர்லாம் நீங்க துவைச்சுப்பீங்க. அவங்கள நான் வந்து தப்பா சொல்ல மாட்டேன். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அம்மாக்கள் தான் வந்து வேலை செய்வாங்க. அப்ப அம்மாக்கள் துணியை வந்து இது கரையை நீக்கிறதுக்கு அப்படின்னா ஒரு ஹைட்ராக்சைடு ஏதாவது காரம் தேவையா? அப்ப அம்மோனியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எண்ணெய் கரையை நீக்கிறதுக்கு தான் இந்த அம்மோனியம் ஹைட்ராக்சைடு. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் pH அளவீடு பத்தி கொடுத்திருக்காங்க. pHல நீங்க என்ன இம்பார்ட்டண்டா நோட் பண்ணா, இந்த ஒரு கரைசல்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அயனிகளோட செறிவை அடிப்படையா கொண்டுதான் இந்த pH அளவீடுங்கிறது இருக்கு. ஓகேங்களா? ஒரு கரைசல்ல எவ்வளவு ஹைட்ரஜன் அயனி இருக்கு H+ எவ்வளவு இருக்கோ இதை பொறுத்துதான் வந்து இந்த pHோட மதிப்பு வந்து சொல்லுவாங்க. pHல வந்து என்னன்னா 0ல இருந்து 14 வரைக்கும் உங்களுக்கு மதிப்பு இருக்கும். சோ 0ல இருந்து 7 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அமிலம்னு சொல்லுவாங்க. 7ல இருந்து 14 வரைக்கும் இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவோம்? காரம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த pHன்னு இருக்குல்ல, இந்த pHல P அப்படிங்கிறது ஸ்மாலா இருக்கும், H வந்து கேபிட்டலா இருக்கும். இந்த P அப்படிங்கிறது என்னன்னா ஜெர்மன் மொழியில பொட்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான். பொட்டன்ஸ் அப்படின்னா என்னது? அதிக ஆற்றல். ஒருத்தருக்கு எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்னு கேட்போமா? சோ அதேதான். அப்ப பொட்டன்ஸ் அப்படின்னா என்னன்னா அதிக ஆற்றல் அப்படின்னு பொருள். இது என்னன்னா ஜெர்மன் லாங்குவேஜ்ல. ஓகேங்களா? சோ இந்த pH இத வச்சு அளவீட வச்சு நம்ம ஒரு கரைசல் வந்து அமிலத்தன்மை கொண்டு இருக்கா, இல்ல காரத்தன்மை கொண்டு இருக்கா, இல்ல நடுநிலைத்தன்மை கொண்டு இருக்கா அப்படிங்கறத கிளியரா சொல்ல முடியும். அமிலத்தன்மை கொண்டு இருந்துச்சு அப்படின்னா அதோட pH வேல்யூ 7 விட கம்மியா இருக்கும். ஓகேங்களா? சோ 7 விட அதிகமா இருந்துச்சு அப்படின்னா என்னது? காரமா இருக்கும். 7 விட அதிகமா இருந்துச்சுன்னா காரம், 7 விட கம்மியா இருந்துச்சுன்னா அமிலம். சோ எக்ஸாக்டா 7 இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நடுநிலை தன்மை கொண்ட கரைசல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அமிலங்களும் காரங்களுக்கும் இடையே நிகழும்
நிகழ்வு என்னது? நடுநிலையாக்கும் வினை. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அமிலம் பிளஸ் காரம். அமிலம்ங்கிறது என்ன? 7 விட லெஸ்ஸரா இருக்கக்கூடியது. காரம்ங்கிறது 7 விட அதிகமா இருக்கக்கூடியது. அப்ப ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா சென்டர் நடுநிலை தன்மைக்கு வர்றதுக்கு தான் வந்து ட்ரை பண்ணும். சோ அதுதான் வந்து நடுநிலையாக்கும் வினை அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி அமிலத்தையும் காரத்தையும் நம்ம ஆட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு என்னதான் கிடைக்கும்? உப்பு பிளஸ் நீர் கிடைக்கும். இது இப்படி கேட்பாங்க. நடுநிலையாக்கல் வினையின் விளைவா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்பாங்க. உப்பு பிளஸ் நீர். நடுநிலையாக்கல் வினை அப்படின்னா அமிலம் பிளஸ் காரம் தான் நடுநிலையாக்கும் வினை. ஓகேங்களா? சோ அப்ப விளைபொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உப்பு கிடைக்கும் நம்மளுக்கு. சோ நெக்ஸ்ட் படிக நீர் அப்படின்னா என்னன்னு கொடுத்திருக்காங்க. பல உப்புக்கள் வந்து நீர் மூலக்கூறோட இணைந்து படிகமா மாறுச்சு அப்படின்னா அதுதான் வந்து படிகமாக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்ப பல உப்பு நீர் மூலக்கூறுடன் இணைந்து படிகமாக காணப்படுது. சோ அந்த நீர் மூலக்கூறுகள் தான் வந்து படிக நீர். அதாவது உப்புக்கள் வந்து நீர் மூலக்கூறோட இணைந்து படிகம் மாதிரி இருக்கும். அந்த படிகத்துல இருக்கக்கூடிய அந்த நீர் மூலக்கூறுகள் இருக்கு பாருங்க, அதுதான் படிக நீர் அப்படின்னு சொல்லுவாங்க. படிக நீரை கொண்ட உப்புக்களை வந்து இன்னும் ஒண்ணு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா நீரேற்றப்பட்ட உப்புக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நீரேற்ற உப்புக்கள். படிக நீர் அப்படிங்கிறது படிக நீரை கொண்ட உப்புக்கள் என்ன சொல்லுவாங்க? உப்புனா அந்த நீர் ஆட் ஆனாதானே சொன்னாங்க. அப்ப நீரேற்ற உப்புக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. உப்புடைய பயன்கள் அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. சால்ட்டோட பயன்கள். சால்ட் நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம்? ஆஹ் உப்பு உணவுல பயன்படுத்துவோமா? அப்ப சோடியம் குளோரைட். உணவை பாதுகாப்பதிலையும் பயன்படுத்துறதுதான் வந்து இந்த சோடியம் குளோரைட். ஊறுகாலாம் போடுவாங்கல்ல, ஊறுகாய் போடும்போது என்ன பண்ணுவாங்க? நிறைய உப்பு போடுவாங்க. ஏன்? கெட்டு போக கூடாது அப்படின்னுட்டு. சோ அந்த உணவை பாதுகாக்கிறதுக்கும் உணவிலும் நம்ம பயன்படுத்தக்கூடியதுதான் இந்த NaCl, சோடியம் குளோரைட். அதுக்கு அடுத்தது சலவை சோடா. சலவை சோடாங்கிறது வந்து துணி துவைக்கிறதுக்கு அந்த மாதிரி பயன்படுத்தக்கூடியது. சோடியம் கார்பனேட் அப்படிங்கிறது வந்து சலவை சோடா. இது வந்து கடின நீரை என்ன ஆக்கும் அப்படின்னா மென்னீராக மாற்றும். அதே மாதிரி கண்ணாடி தொழிற்சாலை, சோப்பு மற்றும் பேப்பர் தொழிற்சாலைகள்ல பயன்படுது. அதுக்கு அடுத்தது சலவை தூள். சலவை தூள் அப்படிங்கிறது கால்சியம் ஆக்சிக்ளோரைடு. கால்சியம் ஆக்சிக்ளோரைடு அப்படிங்கிறது தான் வந்து இந்த சலவை தூள். இது வந்து கிருமி நாசினியா பயன்படுது. சலவை தூள்னாவே சோப் தூள் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? துணி துவைக்க யூஸ் பண்ணுவோமா? அதே மாதிரிதான். பட் இது வந்து ஸ்பெசிபிக்கா யூஸ் பண்றதுங்க. இந்த கால்சியம் ஆக்சிக்ளோரைடு எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா பருத்தி லினன் கிளாத்துக்கு வந்து யூஸ் பண்றாங்க. லினன் கிளாத்தையும் பருத்தி ஆடைகளை துவைக்கிறதுக்கும் வந்து இந்த கால்சியம் ஆக்சிக்ளோரைடை பயன்படுத்தணும் அப்படின்னா நல்ல வெளுத்து. ஓகேங்களா? சோ இந்த லினன் கிளாத் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்பெல்லாம் வந்து பெண்களா இருந்தா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சாரி வந்து லினன் சாரீஸ் வந்து அதிக அளவு வந்து இப்ப வருது. ட்ரெண்டா கொண்டு வந்திருக்காங்க. சோ அது நல்லா இருக்கும் கட்டுறதுக்கு. சோ அதனால யூஸ் பண்ணிருப்பீங்க. அதுதான் வந்து லினன். ஷர்ட்டுமே இருக்கு. லினன் ஷர்ட்டுமே இருக்கு. பாய்ஸ்க்குமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்கு. நல்லா இருக்கும் அந்த கிளாத். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சமையல் சோடா. சமையல் சோடா வந்து சோடியம் பைகார்பனேட். ஓகேங்களா? இந்த சோடியம் பைகார்பனேட் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, ரொட்டி சோடால வந்து டாட்டாரிக் ஆசிட் யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு. அது எப்படி கிடைக்குது? சமையல் சோடாவையும் டாட்டாரிக் அமிலமும் சேர்ந்ததுதான் வந்து இந்த ரொட்டி சோடா. ஓகேவா? ரொட்டி சோடா தயாரிக்க பயன்படக்கூடியதுதான் இந்த சோடியம் பைகார்பனேட். அப்போ நெக்ஸ்ட் என்னன்னா சோடா வந்து அமில தீயணைப்பான்கள்ல பயன்படுது. கேக் மற்றும் ரொட்டிகளை மென்மையாக்குறதுக்கு சாஃப்டா வரணும்ல, கேக் ஸ்பாஞ்ச் மாதிரி வரணும் எக்ஸ்பெக்ட் பண்றீங்கல்ல, பன் பிரெட் இந்த கேக் எல்லாம் வந்து சாஃப்டா வரதுக்கு வந்து இந்த ரொட்டி சோடா வந்து பயன்படுத்துவாங்க. சோடியம் பைகார்பனேட் வந்து பயன்படுத்துறாங்க. அதுக்கு அடுத்தது நம்ம ஆல்ரெடி சொன்னோம், ஒரு காரத்தோட ஒரு அமிலத்தை ஆட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நடுநிலை ஆக்கும், நியூட்ரலைஸ் பண்ண ட்ரை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளோட வயித்துல என்ன இருக்கும்? அமிலம் இருக்குமா? சோ அப்ப காரத்தன்மை உள்ள ஒரு பொருள், நம்மளுக்கு வந்து அசிட்டிக் ப்ராப்ளம் தான் இருக்குமோ, காரத்தன்மை உள்ள ஒரு பொருளை வந்து நம்மளுக்கு கொடுக்கும் பொழுதுதான் அது நடுநிலை ஆக்கும் பொழுது நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து கியூர் ஆகும். சோ இதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. அமில நீக்கி அப்படிங்கறதுல ஒரு பகுதி பொருளா காரத்தன்மை, அதாவது அமில நீக்கியில இருக்கக்கூடிய ஒரு பகுதி பொருள் வந்து என்ன ஆகும்னா காரத்தன்மை இருக்க மாதிரி இருக்கும். சோ அதனாலதான் நம்மளுக்கு வந்து வயித்துல அமிலத்தன்மை அதிகமா இருக்கும் பொழுது இதை கொடுப்பாங்க. அமில நீக்கியை கொடுக்கும் பொழுது நம்மளுக்கு நடுநிலை ஆகும். அடுத்து கொஸ்டின் பார்ட், ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பார்ட். இது வந்து அடிக்கடி டிஎன்பிஎஸ்சில கேட்கப்படக்கூடிய கொஸ்டின் பார்ட்னா இந்த பகுதியை சொல்லலாம். சோ என்னன்னா பாரிஸ், அந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்க்கான நேம் என்னன்னு கேட்பாங்க. கால்சியம் சல்பேட் ஹெமிஹைட்ரேட். அண்ட் இதோட ஃபார்முலா கேட்பாங்க. CaSO4 half H2O. ஹெமி ஹைட்ரேட். ஹெமினா பாதி. சோ half H2O. ஓகேங்களா? சோ இதை பார்த்துக்கோங்க.
பாரிஸ் சாந்துவோடைய நேம் கேட்கலாம். அடுத்தது இந்த வாய்ப்பாடு கேட்பாங்க. இதோட பயன் கேட்பாங்க. பயன் அப்படின்னு பாத்தீங்கன்னா முறிந்த எலும்புகளை ஒட்டுறதுக்காக பயன்படுத்தக்கூடியது அண்ட் சிலைகளை வார்ப்பதற்காக பயன்படுத்தக்கூடியது இந்த பாரிஸ் சாந்து. அண்ட் இதுல இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா இதோட கலர் கேட்பாங்க. இதோட கலர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒயிட், வெள்ளை கலர். அண்ட் இந்த பாரிஸ் சாந்துக்கும் ஜிப்சம்க்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஜிப்சமை வெப்பப்படுத்தி தான் வந்து இந்த பாரிஸ் சாந்து கொண்டு வருவாங்க. அப்போ ஜிப்சமோட ஒரு டெரிவேட்டிவ் தான் வந்து இந்த பாரிஸ் சாந்து. சோ எக்ஸ்ட்ரா நீங்க என்ன பார்க்கணும்னா இந்த கலர் அண்ட் ஜிப்சமோட டெரிவேட்டிவ் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த நேம் கால்சியம் சல்பேட் ஹெமிஹைட்ரேட்ங்கிறதும் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கான இந்த ஃபார்முலாவும் தெரிஞ்சிருக்கணும். கெமிக்கல் ஃபார்முலாவுமே வந்து தெரிஞ்சிருக்கணும். இதோட பயன் முறிந்த எலும்புகளை ஒட்ட வைப்பதற்குங்கிறது அடிக்கடி கேட்கக்கூடியது. சிலைகளை வார்ப்பதற்கும் வந்து பயன்படுது. அதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ நீங்க பாக்குறது என்னன்னு பாத்தீங்கன்னா பாட சுருக்கம். உங்களோட புக்ல லெசனுக்கு அடுத்து கொடுத்திருப்பாங்கல்ல, அதுதான் வந்து இந்த பாட சுருக்கம். இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒண்ணு. உங்களுக்கு ஒரு ரிவைஸ் பண்றதுக்குன்னு சொல்லலாம். ஒரு சில பாயிண்ட்ஸ் புக்ல கொடுக்காதது, அதாவது லெசன்ல உள்ள கொடுக்காதெல்லாம் இங்க கொடுத்திருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு நீர்ல ஆசிட் கரைஞ்சிச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஹைட்ரஜன் அயனி கிடைக்கும்னு பார்த்தோமா? பட் இது இல்லாம ஹைட்ரோனியம் அப்படிங்கிற அயனியுமே கிடைக்கும். ஹைட்ரோனியம்னா H3O+ அப்படிங்கறதுதான் ஹைட்ரோனியம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஒரு ஆசிட் வாட்டர்ல மிக்ஸ் ஆச்சு அப்படின்னா H+ இல்லைன்னா H3O+. H3O+ங்கிறது ஹைட்ரோனியம், வேற ஒண்ணும் கிடையாது. ஹைட்ரோனியம். அடுத்தது நீரில் கரைந்து OH அயனிகளை தருவது எது? காரங்கள். அதுவே ஒரு காரம் நீர்ல கரைஞ்சா ஹைட்ராக்சில் அயனின்னு சொன்னோமா? இது ஹைட்ரஜன் அயனி. ஹைட்ரஜன் அயனி கொடுத்துச்சுன்னா அது ஆசிட். இதுவே ஹைட்ராக்சில் அயனியை கொடுத்துச்சு அப்படின்னா அது காரம். அமிலங்களுக்கும் காரங்களுக்கும் நடுவுல நிகழக்கூடிய வினைதான் வந்து நடுநிலையாக்கல் வினை அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்ப அமிலம் பிளஸ் காரம் இது ரெண்டும் சேர்ந்தா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? உப்பு பிளஸ் வாட்டர் கிடைக்குமா? சோ அப்ப உப்பு பிளஸ் H2O அப்படின்னு வந்திருக்கா? சோ அப்ப அமிலமும் காரமும், அதாவது நடுநிலை வினையின் போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய விளைபொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உப்பு. நெக்ஸ்ட் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில உப்பு வந்து பயன்படுது. தொழிற்சாலைகளையும் உப்பு பயன்படுத்துறாங்க. அமிலங்கள் மற்றும் காரங்கள் நீரில் கரைந்து அயனிகளை தருது. அதாவது அமிலம் கரைஞ்சிச்சுன்னா H+ அயனி கொடுக்கும். இதுவே காரம் கரைஞ்சிச்சுன்னா OH- அயனியை கொடுக்கும். சோ இந்த அயனிகள் என்ன பண்ணும்? மின்சாரத்தை கடத்தும். ஓகேங்களா? அயனிகள் இல்ல அப்படின்னா மின்சாரத்தை கடத்தாது. எந்த ஒரு லிக்விடுமே கடத்தாது. ஆனா அயனிகள் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து மின்சாரத்தை கடத்தும். நெக்ஸ்ட் என்னன்னா அமிலங்கள் வந்து உலோகங்களோட வினை புரிந்து உப்பையும் நீரையும் தரும். அமிலம் பிளஸ் காரமும் உப்பு பிளஸ் வாட்டர் தான். அமிலம் பிளஸ் உலோகமே என்னதான்? உப்பு பிளஸ் நீர் தான். நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஒரு கரைசல்ல அமிலமா காரமான்னு பாக்குறதுக்கான நிறம் காட்டிகள்னா பினாப்தலின், மெத்தில் ஆரஞ்சு. இது இல்லாம லிட்மஸ் தாளும் பயன்படுத்துறாங்க. pH யூஸ் பண்றோம்னு சொல்லியிருக்கோம். அடுத்து ராஜ திராவகம். இந்த ராஜ திராவகம் அப்படின்னா என்ன? 3 part HCl, 1 part HNO3 நைட்ரிக் ஆசிட். இதுதான் வந்து இந்த ரேஷியோ வந்து 3:1 ரேஷியோல இருக்கணும். சோ இந்த ரேஷியோல நீங்க கலக்கக்கூடிய அந்த கலவையை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ராஜ திராவகம் அப்படின்னு சொல்லுவாங்க. pH உடைய அளவீடு அப்படிங்கிறது என்னன்னு உங்களுக்கு தெரியணும். எந்த அயனியை பேஸ் பண்ணின்னு கேட்பாங்க. ஹைட்ரஜன் அயனியோடைய செறிவை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு pH வந்து இது பண்ணுவாங்க. pH அளவீடுங்கிறது கரைசல்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அயனிகள். ஏன்னா 2 அயனி இருக்கு. ஒண்ணு ஹைட்ரஜன், இன்னொன்னு வந்து காரத்துல இருந்து வெளிவரக்கூடியது ஹைட்ராக்சைடு அயனி OH-. சோ OH- வச்சு pH அளவிடுறாங்களா, H+ வச்சு பயனிடுறாங்கன்னா H+ வச்சுதான் pH. ஓகேங்களா? pHன்னு இருக்கா, அப்ப H மட்டும் எடுத்துக்கோங்க. சோ இதுதான் இந்த Hக்கான மீனிங். ஓகேங்களா? சோ ஹைட்ராக்சில்னு போட்டுறாதீங்க, ஹைட்ரஜன் அயனியை வச்சுதான் இது பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் சொல்லடைவு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த சொல்லடைவுல நான் எதுக்காக இதை இன்க்ளூட் பண்ணனா, புக்ல கொடுக்காத 2 விஷயம் இங்க இருக்கு. என்னன்னா ஒண்ணு இந்த ராஜ திராவகம். ராஜ திராவகம் மேம் இப்பதானே மேம் அங்கங்க படிச்சுட்டு வந்தோமே அப்படின்னு பாப்பீங்க. பட் இந்த ராஜ திராவகத்துக்கு இன்னொரு நேம் இருக்கு. அது என்னன்னா அக்வாரிஜியா அப்படிங்கிற ஒரு நேம் இருக்கு. சோ இது உங்களுக்கு கொடுக்கலாம். சோ அக்வாரிஜியா கலவையின் பங்கு என்ன அப்படின்னு கேட்கலாம். அக்வாரிஜா கலவை அப்படின்னா என்னன்னு கேட்கலாம். சோ அக்வாரிஜா கலவை அப்படின்னா ஒண்ணும் இல்ல, ராஜ திராவகம். அப்ப ராஜ திராவகம்னா உங்களுக்கு தெரியும் 3HCl 1HNO3 அப்படிங்கிறது. ஆனா அக்வாரிஜாவுடைய கலவைன்னு கொடுத்திருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? சோ சால்வ் பண்ண முடியாது இல்ல. சோ அதுக்காக தான் வந்து ஆன்சர் பண்ண முடியாது. சோ அதுக்காக தான் இதையும் தெரிஞ்சுக்கோங்க. அக்வாரிஜியா அப்படின்னா ராஜ திராவகம் அப்படின்னு அர்த்தம். சோ ஹைட்ராஸ்கோப் அப்படின்னா என்னன்னா, சாரி
ஹைக்ராஸ்கோபிக் அப்படின்னா என்னன்னா நீரை ஈர்க்கும் தன்மைக்குடைய பொருட்களை தான் வந்து ஹைக்ராஸ்கோபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இது உங்களோட லெசனுக்குள்ள இருக்காது. ஓகேங்களா? சோ அமிலங்களும் காரங்களும் சேர்ந்து நம்மளுக்கு நடுநிலையாக்கல் வினையின் போது விளைபொருள் என்னது? உப்பு கிடைக்கும். ஓகேங்களா? அமிலங்கள் அப்படின்னா என்ன? நீரில் கரையும் பொழுது ஹைட்ரஜன் அயனிகளையும் அல்லது ஹைட்ரோனியம் அயனிகளையும் தரும். காரம் அப்படின்னா ஹைட்ராக்சைடு அயனிகளை தரும் நீர்ல கரையும் பொழுது. நிறம் காட்டிகள் எதுக்கு பயன்படுது? ஒரு கரைசல் வந்து அமிலமா காரமா அப்படின்னு கண்டறியறதுக்காக இதாகுது. pH அளவீடுங்கிறது ஹைட்ரஜன் அயனிகளோட செறிவை வைத்து கண்டுபிடிக்கிறது தான் இந்த pH அளவீடுங்கிறது. சோ இதெல்லாமே புரிஞ்சு வச்சுங்களா? இப்போ உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் வந்து அமிலத்துடைய பண்புகள்ல வந்து மிஸ் ஆயிடுச்சு. சாரி, காரத்துடைய பண்புகள்ல வந்து மிஸ் ஆயிருக்கும். அது என்ன அப்படிங்கறத பாத்துக்கோங்க. இது என்னன்னா, அமிலங்கள் வந்து உலோக கார்பனேட்களோடயோ இல்ல உலோக பைகார்பனேட்களோட வினை புரிஞ்சுச்சு அப்படின்னா கார்பன் டை ஆக்சைட வந்து கொடுக்கும். ஓகேங்களா? இது நீங்க 3 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து உங்களுக்கு வெயிட் பண்ணுங்க. சோ இந்த ரியாக்ஷன் இருக்கு பாருங்க, இது உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். நான் வேற கலர், எது ப்ளூ கலர்ஸ். இப்ப பாருங்க, இந்த இதுல பாருங்க உங்களுக்கு H2 கேஸ் ஃபார்ம் ஆகும். அப்ப H2 கேஸ் எப்ப ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, H2னா ஹைட்ரஜன் கேஸ். ஹைட்ரஜன் கேஸ் வந்து காரம் பிளஸ் உலோகம்னா ஹைட்ரஜன் கேஸ் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? இதுவே காரம் பிளஸ் அமிலம்னா H2O யூஸ் ஆகும், வரும், வாட்டர் கிடைக்கும். இதுவே ஒரு உப்போட அம்மோனியாவை ஆட் பண்ணீங்க அப்படின்னா அம்மோனியா கேஸ் கிடைக்கும். இது வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. ஆனா இந்த காரம் பிளஸ் உலோகம் வந்து H2 கேஸும் காரம் பிளஸ் அமிலம் வந்து H2O கிடைக்கும். சோ ஆனா இங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு லாஸ்ட்ல அமிலம் பிளஸ் உலோக கார்பனேட் இல்லைன்னா பைகார்பனேட்டோட என்ன மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உலோக கார்பனேட் இல்லைன்னா உலோக பைகார்பனேட் இதை மிக்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு CO2 கிடைக்கும். இந்த 3யுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? காரம் பிளஸ் உலோகம் என்ன கிடைக்கும்? H2 கேஸ் கிடைக்கும். இதுவே அமிலம் பிளஸ் உலோக கார்பனேட் அண்ட் உலோக பைகார்பனேட் மிக்ஸ் பண்ணீங்கன்னா CO2 கேஸ் கிடைக்கும். ஓகேங்களா? இதுவே காரத்தையும் அமிலத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா வாட்டர் கிடைக்கும். சோ இந்த 3யும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரிலேட்டடா கொஸ்டின் கேட்பாங்க. சோ இங்க சரியான விடையை தேர்ந்தெடுக்க, அதாவது புக் பேக் கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்கேன். ஜிங்க் பிளஸ் 2HCl பிளஸ் ஜிங்க் பிளஸ் 2 ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இது பண்ணா என்ன கிடைக்கும்னா ஜிங்க் குளோரைட் கிடைக்கும். பிளஸ் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் இந்த ஈக்குவேஷனை வந்து சமப்படுத்தினாவே உங்களுக்கு கிடைக்கும். ஜிங்க்ங்கிறது ஒரு ஜிங்க் இருக்கா, இங்க 2HCl அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இல்ல 2HClனா இந்த 2ங்கிறது பொதுவானது. 2 ஹைட்ரஜன் 2 குளோரைடு இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ இங்க இந்த 2 ரியாக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் இங்க கொடுத்துட்டான், ஒரு ஜிங்க் 2 குளோரின் கிடைக்கும்னு கொடுத்துட்டான். அப்ப மீதி என்ன இருக்குன்னு பாக்கணும். ஒரு ஜிங்க் போயிடுச்சு, 2 குளோரின் போயிடுச்சு, அப்ப 2 ஹைட்ரஜன் இருக்குமா, அதுதான் கிடைக்கும். சோ அப்ப அது என்னன்னா H2ன்னு எழுதுவீங்க. அப்ப H2 கேஸ் தான் கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஆப்பிள்ல இருக்கிறது மாலிக் ஆசிட் அப்படின்னா ஆரஞ்சுல இருக்கிறது என்ன ஆசிட்னு கேக்குறாங்க. அஸ்கார்பிக் ஆசிட். ஓகேங்களா? இது வந்து இந்த கொஸ்டினை நீங்க பாருங்களேன், டைரக்டா இவங்க கேட்டிருக்கலாம். ஆரஞ்சுல இருக்கக்கூடிய அமிலம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாலே அஸ்கார்பிக் ஆசிட்னு உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும். பட் கொஸ்டின் பேப்பர்ல இப்படிதான் ட்விஸ்ட் பண்ணுவான். எதையோ ஒண்ணு கொடுத்துருவான், நம்ம அந்த ஃபர்ஸ்ட் வேர்டை பார்த்தவொன்னே டக்குன்னு ஆன்சர் பண்ண போயிருவோம். ஆப்பிள் மாலிக் அப்படின்னு போட்டுருவோம். ஆனா அவன் கேட்டிருக்கிறது ஆப்பிள்ல இருக்கிறது மாலிக் அப்படின்னா ஆரஞ்சுல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? தாவரங்கள் விலங்குகள் உள்ள கரிம அமிலங்கள் தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் இருக்கக்கூடியது என்னன்னு சொல்லுவாங்கன்னா கரிம அமிலங்கள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ பாறைகள்லயும் கனிம பொருட்கள்ல இருந்து இருக்கக்கூடிய அமிலங்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க, கனிம அமிலம். ஃபர்ஸ்ட் ஸ்லைட்லயே நம்ம இதைதான் பார்த்தோம். அடுத்தது அமிலமானது நீல லிட்மஸ் தாளை என்ன பண்ணும்னா சிவப்பா மாத்தும். ஓகேவா? இதுவே காரமா இருந்துச்சுன்னா சிவப்பு லிட்மஸ் தாளை நீளமா மாத்தும். அதுக்கு அடுத்தது உலோக கார்பனேட்டுகள் உலோக பைகார்பனேட்கள் காரத்தோட வினை புரிந்தால் காரத்தன்மை பெற்றிருந்தாலுமே அமிலத்தோட வினை புரியும் பொழுது உப்பையும் நீரையும் தந்து எக்ஸ்ட்ரா என்ன கொடுக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க, கார்பன் டை ஆக்சைடை கொடுக்கும். ஓகேங்களா? அதாவது உலோக கார்பனேட் அண்ட் உலோக பைகார்பனேட்ங்கிறது காரம் தான். ஓகேங்களா?
சோ இந்த காரமும் அமிலமும் மிக்ஸ் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சது உப்பு பிளஸ் வாட்டர் மட்டும்தான். ஆனா இந்த வெறும் காரமா இருந்துச்சு அப்படின்னா உப்பு பிளஸ் வாட்டர் தான். ஆனா இந்த காரம் வந்து பைகார்பனேட் ஆர் கார்பனேட்டா இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒண்ணு குடிக்கும். அது என்னன்னா கார்பன் டை ஆக்சைடு கொடுக்கும். உங்களோட லாஸ்ட் கொஸ்டின், நீரேற்றப்பட்ட காப்பர் சல்பேட்டின் நிறம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீல நிறம். மறந்து கூட வந்து பாரிஸ் சாந்த வச்சு சொல்லிடாதீங்க. இது காப்பர் சல்பேட்டு. பாரிஸ் சாந்துங்கிறது கால்சியம் சல்பேட். ஓகேங்களா? கால்சியம் சல்பேட்னா தான் பாரிஸ் சாந்து வரும். கால்சியம் சல்பேட் ஹெமி ஹைட்ரேட்டட் அப்படின்னு வந்திருக்கும். சோ அது வந்து வெள்ளை கலரு. அது வந்து காப்பர் சல்பேட்டு. இது வந்து சாரி கால்சியம் சல்பேட்டு. இது வந்து காப்பர் சல்பேட். காப்பர்னு வந்துச்சுன்னா நீல கலர்ல இருக்கும். நீரேற்றப்பட்ட காப்பர் சல்பேட் நீல கலர்ல இருக்கும். சோ இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. அண்ட் நம்ம ஆல்ரெடி வந்து பிஒய்க்யூ சீரியஸ் முடிச்சாச்சு, ஹிஸ்டரிக்கும் முடிச்சாச்சு, அண்ட் பாலிட்டிக்கும் வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு டாபிக் மட்டும் பெண்டிங்கா இருக்கும். 1 or 2 டாபிக்ஸ் பெண்டிங்கா இருக்கும். இது முடிச்சாச்சு. நீங்க பிஒய்க்யூ பாத்துக்கோங்க. அண்ட் டூ யூ நோ பார்ட்டை பொறுத்த வரைக்கும், அதாவது உங்களுக்கு தெரியுமா பகுதி புக்ல எங்கெங்க இருக்கு அதெல்லாம் எதுக்கெல்லாம் கவர் பண்ணிருக்கோம்னா ஜியாகிரபிக்கும் பாலிட்டிக்கும் வந்து உங்களுக்கு இது பண்ணிருக்கோம். ஜியாகிரபி ஃபுல்லாவே கவர் ஆயிடுச்சு, பாலிட்டி மட்டும் கொஞ்சம் கவர் பண்ணிருக்கோம். சோ இதையுமே பாத்துடுங்க. இப்போ சயின்ஸ்க்கானதுமே வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணியாச்சு. சோ லாஸ்ட் மினிட்ல நீங்க என்ன மட்டும்தான் பார்க்கணும், அதாவது இன்னைக்கும் நாளைக்கும் நீங்க என்னதான் படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டூ யூ நோ பகுதி படிச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் பாக்ஸஸ் இருந்தா புக்ல இருக்கிறது அதை மட்டும் பாருங்க. தென் பாலிட்டி பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் பாருங்க. புக் பேக் கொஸ்டின்ஸ் பாத்துக்கோங்க. அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பாத்துக்கோங்க. இதை தாண்டி எதையும் உட்காந்து புதுசா படிக்காதீங்க. ஓகேங்களா? இதை மட்டும் கிளியரா பாருங்க. இதுல இருந்தே உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வரும். இந்த டூ யூ நோ பகுதி ஏன் அடிக்கடி உங்களுக்கு வீடியோஸ்ல குடுக்குறோம் அப்படின்னா, நீங்க பிஒய்க்யூ சீரியஸ் இந்த பாலிட்டி பிஒய்க்யூ சீரியஸ் எல்லாம் பாத்துருந்தீங்கன்னா தெரியும். பாலிட்டி பிஒய்க்யூ சீரியஸ்ல பாதிக்கு மேல கொஸ்டின் வந்து எதுல இருந்து தான் வரும்னா இந்த உங்களுக்கு தெரியுமா பகுதியில இருந்து தான் வரும். சோ அதுல இருந்தே உங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா புக் ப்ரூஃப் தான் கட் பண்ணி இந்த பிஒய்க்யூ சீரியஸ்ல வச்சிருப்போம். சோ அதனால இதை மட்டும் கிளியரா பாத்துக்கோங்க. ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு டெலிகிராம் சேனல் பிஏ புக்ல வந்து ஷேர் பண்ணிடுவோம். சோ பிஏ புக் டெலிகிராம் சேனலோட லிங்க் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா யூடியூபோட இந்த சேனல் பிஏ புக் சேனலோட பயோல இருக்கு. ஓகேங்களா? யூடியூப் சேனலோட பயோல இருக்கு. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து எல்லாரும் கமெண்ட்ல கேக்குறீங்க. லிங்க் வந்து சேனலோட பயோல தான் இருக்கு, வேற எங்கேயுமே இல்ல. சோ அதனால அதை மட்டும் செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. மெட்டீரியல்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸாமை கான்பிடென்ட்டா வந்து ஃபேஸ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால வந்து ஒரு நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். இந்த குரூப் 4 எக்ஸாம் முடிச்ச உடனே அடுத்து நம்மளோட அடுத்த நிலைக்கு போறதுக்கான கட்டம். சோ அதுக்கான ப்ரிப்பரேஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும். எந்த ஒரு இதுவுமே இல்லாம, தடைகளுமே இல்லாம நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். அதுக்கான பிளான்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரெடி ஆயிட்டே இருக்கு. சோ குரூப் 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மெட்டீரியல்ஸா இருக்கட்டும், சிலபஸா இருக்கட்டும், வேர் டு ஸ்டடி, வீடியோ கிளாஸஸ், டெஸ்ட் சீரியஸஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். சோ அதையுமே வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ இதுக்கான அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா பிஏ புக் டெலிகிராம் சேனலையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை பை.